அபரகாம், சென்னையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தெரிவித்த சர்ச்சை கருத்து விமர்சனத்துக்குள்ளானது. இந்த கருத்தை தெரிவித்தது மல்லிகார்ஜுன கார்கே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட அந்த கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களும் மத்திய அமைச்சரும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரை விசாரித்த தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் குறித்து விமர்சித்தது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் நேற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்தது விமர்சனத்துக்கு உள்ளானது. இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்து மல்லிகார்ஜுன கார்கே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து தேர்தல் ஆணையம் நாளை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இன்று மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீது விமர்சனத்துக்குரிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஆதாரம் இல்லாமல் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அரசியல் நோக்கோடு இந்த குற்றச்சாட்டை ஒரு தேசிய கட்சியின் தலைவர் வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மீது தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த புகாரின் கீழ் மல்லிகார்ஜுன கார்கே உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. ஆபரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.